ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். என்னடா இது கையெல்லாம் கரையில்னு இருக்குது, என்னவோ எடுத்து எடுத்து பூசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க. வெள்ளை முடிக்கு இந்த டை மாதிரி தேய்ச்சா இது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோவை நான் பார்த்தேன். ஸோ சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டு இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேங்க. இது எப்படி இருந்தது அப்படின்னும் பார்க்கலாம். இது நேச்சுரல் டை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது போடும்போது நல்ல கருகருன்னு தாங்க இருக்குது. ஆனால் என்னென்ன வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் பார்த்துடலாம். இதை பற்றின ரிசல்ட்டையும் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று, நம்ம ஹெல்த்தியான டிஷ் ஒன்று சொல்லியிருக்கேங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். சில குறிப்புகள்லாம் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு குறிப்பு என்னன்னு பார்த்துடலாம். இப்போ அந்த நேச்சுரல் டை செய்கிறதுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாக வெந்தயம் தாங்க எடுத்துக்கிறேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கருஞ்சீரகம் எடுக்கணும். அதுவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது 2 வச்சு தாங்க நம்ம இப்போ இந்த டையை செய்ய போகிறோம். நிறைய பேருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இளநரை அப்படின்ட்டு வர ஆரம்பிச்சிடுது. எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை முடியெல்லாம் அங்கங்கே தெரிய ஆரம்பிச்சிடுது. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு நிறையவே தெரிய ஆரம்பிச்சிடுது. ஸோ அவர் வந்து இந்த ஷாம்புவோ அப்புறம் டை இதெல்லாம் போட்டு போட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே வெக்ஸ் ஆகிட்டார். இதெல்லாம் தேவையில்லை, நேச்சுரலாக ஏதாவது செய்ய முடியும்னா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அவருக்காக தான் இந்த டிப்ஸை பார்த்தேன். ஸோ இது நல்லா இருக்கே, அதுவும் ஒன்று நல்லா ஹெல்த்தியானது, இந்த கருஞ்சீரகமும் ரொம்ப நல்லது, அப்புறம் இந்த மெந்தியாவும் நல்லது அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பொரியும் பாருங்கள், நல்லா பொரிய வரும். இந்த வெந்தயம் இந்த அளவுக்கு கருகணுங்க. என்னடா அது கருகி வச்சுட்டேன் அப்படின்னு நினைக்காதீங்க. நல்லா கருப்பாக ஆகணும். அதுதான் இந்த டைக்கு வந்து கரையில்ட்டு வர மாதிரி இருக்கும்போது தான் நல்லா பிளாக் கலராக தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நல்லா கருக விட்டுட்டு இதை நல்லா, அதாவது கருக விடுறதுன்னா நல்லா இந்த கருப்பு கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துருங்க. அப்புறம் அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் ஜலிச்சு கூட மறுபடியும் அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பவுடராக இருக்கும் போது தான் நம்ம தலையில் வந்து நல்லா தேய்க்க கொள்ள ஈஸியாக இருக்கும். இது நல்லா வறுபட்டதுனால நல்லாவே நல்லா தூளாக ஆக ஆரம்பிச்சிடுதுங்க பவுடர். ஸோ இதை வந்து இன்னொரு கப்பில் மாற்றிக்கிறேன். இதுக்கு கூட என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் சொல்லிடுறேன். 3 பொருள் தாங்க ஆட் பண்ணாங்க. பட் டை எப்படி எஃபெக்டிவாக இருக்குன்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, நான் ஆட் பண்ணி பார்த்துட்டு உட்காருங்க, இன்றைக்கி உங்கள் தலையை நான் பாருங்களேன், வெள்ளை முடி எல்லாமே போக்கிடுறேன் அப்படின்ட்டு ஒரு டெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அவர் வந்து அவராக கேட்டதுனால தாங்க இந்த டெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயை ஆட் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தாங்க. இந்த மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தேங்காய் எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக தலையில் வந்து நம்ம இப்போ ஃபுல்லாக தடவை போகிறோம். பட் இதனோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஃப்ளாப் தாங்க ஆச்சு. எனக்கு சுத்தமாக ஒன்றுமே இல்லைங்க. நம்ம தலை வாஷ் பண்ணால் ஷாம்பு போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நல்லா கருகருன்னு இருக்குது பாருங்களேன், எவ்வளோ கருப்பாக தெரியுது. நான் கூட வந்து ஓகே, இது வந்து நல்லா ரிசல்ட் தரும் போலக்கு, யூஸ் பண்ணால் வந்து எப்படியும் ஒரு அட்லீஸ்ட் 1 வீக்காவது இந்த கருப்பாக இருக்கும் அப்படின்ட்டுலாம் நினச்சேங்க. உட்கார வச்சு அவர் தலையில் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி அந்த ஒயிட் ஹேர்ஸ் ஃபுல்லாகவே பண்ணேன். நல்லாவே பிளாக்காக இருந்தது. பட் அதில் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷாம்பு போட்டு குளிக்காதீங்க, அதுக்கப்புறம் தலைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா தான் இதெல்லாம் தடவை போகிறோம், அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு குளிக்கக்கூடாது, அப்படியே வெறுமா வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நானும் பண்ணோம். இது ஃபுல்லாகவே தடவும் போது அந்த ஒயிட் ஹேர்ஸை ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பிளாக்காக, நல்லா பிளாக்காக ஆச்சுங்க. பட் தலைக்கு குளிச்சுட்டு வந்த பிறகு அந்த பிளாக் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடுச்சு. அப்புறம் இன்னொன்றுன்னா, அந்த ஆயில் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா திட்டு அந்த ஆயிலோடு சேர்த்து அந்த பிளாக் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடுது. ஃப்ரெஷ்ஷாகவே இல்லைங்க, ஃபேஸும் ஃப்ரெஷ்ஷாக இல்லை, தலையும் பார்த்திங்கன்னா அடுத்த நாளே பார்த்திங்கன்னா நல்லா அந்த வெள்ளை முடியெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்படி தான் எனக்கு ரிசல்ட் இருந்தது. ஸோ இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணால் ரிசல்ட் நல்லா வரும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பட் எனக்கு இது ஃப்ளாப் ஆகிடுச்சிங்க, வேஸ்ட்டு தான். அடுத்த குறிப்பு பார்த்துடலாம். ஹெல்த்தியான ஒரு டிஷ் தாங்க பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ராகி எடுத்திருக்கேன். ராகியோட கருப்பு உளுந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா வெந்தயம், இது 3மே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ராகி பார்த்திங்கன்னா 4 கப்பு, அப்புறம் கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி வெந்தயத்தையும் சேர்த்து தாங்க முளை விடுறேன். ஸோ
ஸோ ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வந்து முளை விட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ நல்லது. இது அப்படியே சாப்பிட போகிறதில்ல. குழந்தைங்கள்லாம் வந்து நம்ம வந்து பச்சை பயிறு அந்த மாதிரினா சாப்பிட்ருவாங்க. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள் நான் இந்த மாதிரி நல்லா ஒரு நாள் ஊற விட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷாலில் வந்து காட்டன் ஷாலில் முளை விட்டுருந்தேன். 2 நாளில் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக எல்லாமே வந்துடுச்சுங்க முளை. இதில் வந்து கொஞ்சமாக ஒரு பச்சை சுண்டல் கூட ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா முளை வெந்திருந்தது. வெந்தயம் கூட நல்லா க்ரோ ஆகிருந்தது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கும் ஈஸியாக சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியாக சாப்பிட்ற மாதிரி தான் செய்ய போகிறோம். இது கூட பச்சரிசி ஒரு 2 பிடி அளவு ஆட் பண்ணிக்கிறேங்க. டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணுறேன். இது வேண்டாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அரிசியை தவிர்த்துடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம முளைக்கட்டி வச்சுருந்ததை சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன். எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாவை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாளித்து எடுத்துக்க போகிறேங்க. இதில் வந்து எண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலப்பருப்பு 1 ஸ்பூன் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது இதில் கீரை ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட சப்பக்கி கீரை, கொத்தமல்லி நிறைய அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது ஒரு கீரை ஆட் பண்ணலாம், பொடியாக நறுக்கி கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன். அப்படி இல்லைன்னா கேரட் நல்லா துருவி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க. கேரட், கேப்சிகம் தேவையில்லை. அது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட ஆட் பண்ணிக்கோங்க. கேபேஜ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி காய்கறிகளை கூட இதில் ஆட் பண்ணி செய்யலாம். நீங்கள் அப்படி கூட செஞ்சு பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணுன்றவங்க. வரமிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன். இதை எடுத்து இந்த மாவில் தான் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம் பொடியாக நறுக்குன்னா பெரிய வெங்காயம் 1 ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நம்ம இந்த மாவில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக இருக்கட்டும், டின்னருக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்நாக்ஸுக்காக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எடுத்து இந்த மாவில் ஆட் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை தோசையாகவும் செய்யலாம். நீங்கள் இட்லிக்கு வந்து இவ்வளோ தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. ஸோ இட்லிக்கு பண்ணல, குழிப்பணியாரம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்திருந்தேன். சூப்பராக வந்ததுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. பத்தவே இல்லை எங்களுக்கு. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி முளைக்கட்டி அதை வந்து இந்த மாதிரி சாப்பிடும்போது செம்ம சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான ரெசிபி கூட. சாதாரணமாக நீங்கள் இட்லி, தோசை இந்த மாதிரி சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஸ்ப்ரவுட் ஐட்டம்ஸை வந்து பண்ணி சாப்பிட்றது இன்னமும் நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதில் ஆயில் போடாதையே நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆயில் போடாதே இந்த குழிப்பணியாரம் சூப்பராகவே வரும். நான் ஏன் இப்படி ஆஃபாக ஊற்றுறேன்னா, அந்த எண்ணெய் வந்து மேலே எலும்பி வரும்போது இன்னொரு கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா பணியாரம் வந்து அந்த நல்லா கிறிஸ்பியாக வருங்க. அதுக்கு தான் அந்த மாதிரி ஊற்றுறேன். இப்போ செகண்ட் ரவுண்ட், ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து என்னோடய பசங்க ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொடுங்கன்னிட்டு. அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இது தொட்டுக்க நீங்கள் எதுவுமே வைக்க தேவையில்ல. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிறைய வெஜிடபிள்ஸ் இதில் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. இல்லைன்னா க்ரீன் லீவ்ஸ் ஏதாவது நிறைய ஆட் பண்ணி கூட செய்யலாங்க. அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம திருப்பிக்கலாம். அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நெய் போட்டு கூட செஞ்சு கொடுக்கலாங்க. அதுவும் சூப்பராக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் சட்னி தாங்க வச்சுருந்தேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ இதை வந்து தோசையாகவும் நான் ஊற்றி காமிக்கிறேன் பாருங்களேன். நான் ஒரு கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே தாங்க தோசை ஊற்ற முடிஞ்சு. ஸோ அதனால தான் தோசை வந்து என்னால் இன்னும் சரியாக ஊற்ற முடியல. பட் ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வருங்க. இந்த தோசையை கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். அவ்வளோ அருமையாக இருந்தது. தோசையாகவும் சூப்பராக வரும். இந்த மாதிரி முளைக்கட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹெல்த்தியானது. இது வெறும் ராகியை வச்சு இல்லைங்க, பச்சைப்பயிர் வச்சோ இல்லை வந்து ஹாஸ்கிராம் அதாவது கொள்ளை வச்சு கூட நீங்கள் செய்யலாங்க. அதுவும் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொள்ளை வச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேங்க. கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட் அப்படின்ட்டு நிறைய வகையான டிப்ஸ் வகைகள் போட்டிருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தரேன். நீங்கள் டைம் இருந்தால் போய் விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.